ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.4 4ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்கோம்? கர்ணம் 10 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு குறுங்கோண அளவு 24 டிகிரி 24 நிமிடம் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு காண். ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்கிறோம். அதை ஏபிசின்னு பேர் கொடுத்துக்கணும். செங்கோணம் இந்த இடத்துல பியில் இருக்காப்புல எடுத்துக்கிறோம். குறுங்கோணத்தின் அளவு 24 டிகிரி 24 நிமிடம் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கர்ணத்தின் அளவு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ இது உயரம், இது அடிப்பக்கம். அப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பு என்ன ஃபார்முலா? அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் ½ BH. இப்போ பி கண்டுபிடிக்கணும், ஹெச் கண்டுபிடிக்கணும். இந்த பிங்கிறது இந்த கோணத்திற்கு அடுத்துள்ள பக்கம், இந்த ஹெச்ங்கிறது எதிர்பக்கம். ஸோ இதில் சைனு காசு அப்ளை பண்ணி வேல்யூக்கணும். அப்போ முதல்ல சைன் 24 டிகிரி 24 நிமிடம் மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை சைனுக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை கர்ணம். பிசி ஹெச்னு வச்சுருக்கோம், கர்ணம் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைன் 24 டிகிரி 24 நிமிடத்தை அட்டவணையில் பார்க்க போகிறோம். சைன் 24 நேச்சுரல் சைன், இது நேச்சுரல் சைன் 24 24 நிமிடம். 24க்கு நேரம் 24 என்ன இருக்குன்னு பாருங்கள். 41 31 என்ன இருக்குது? 41 31 41 31. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த 10ஆல் இதை பெருக்கணும்னா 1 டிஜிட் தள்ளி 4.131 சென்டிமீட்டர் உயரம் வரும். அதே போல் அடிப்பக்கம் வேணும்னா காசு 24 டிகிரி 24 நிமிடம் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் ஏபி, கர்ணம் ஏசி. ஓகே, ஸோ அடுத்துள்ள பக்கம் பி பை ஏசி 10. காசு 24 24க்கு என்ன ஆன்சர்னு பார்த்து 10ஆல் பெருக்கி போடுவோம். இப்போ பி ஈக்குவல் டு 10 இன்ட்டு காசு 24 டிகிரி 24 நிமிட்ஸ். ஸோ 10 இன்ட்டு அதுக்கு அட்டவணையை பார்ப்போம். நேச்சுரல் கொசைன்ஸு 24ல் 24 சரியா? 24 டிகிரி 24 மினிட்ஸ் 0.9107 0.9107. ஸோ இது ஆன்சர். பி ஈக்குவல் டு 1 டிஜிட் தள்ளி 10ஆல் பெருக்குனா. ஓகே, அப்போ பி வந்து இவ்வளோ கிடைக்கிது சென்டிமீட்டர், ஹெச் வந்து இவ்வளவு சென்டிமீட்டர் கிடைக்கிது. ஸோ முக்கோணத்தின் பரப்பு ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான். பேஸ் வந்து ஹைட்டு வந்து மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போட்டுரும். எத்தனை டிஜிட் தள்ளணும்? 3 3 6 டிஜிட் தள்ளணும். 2 4 6 டிஜிட் தள்ளணும். ஸோ என்ன ஆன்சர் வருது? 37.621017 வருது. இது 2ஆல் டிவைட் பண்ணும். 8 2 16 8 2 16 1 2 0 I 2 10 0 கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 8 2 16ன்னு போட்டோம். ஓகே, இப்போ இதுதான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பு. செங்கோண முக்கோணத்தின் பரப்பு இவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. பரப்புங்கையில் அழகு என்னன்னு போடணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு போடணும். ஓகே, கொடுத்துருக்க முக்கோணத்தில் அடிப்பக்கம் என்ன, உயரம் என்னன்னு கண்டுபிடிச்சி பரப்புக்குரிய ஃபார்முலாவை எழுதிடும்.